ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் திருப்தியான வாழ்க்கைக்கான வழிமுறைகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். இன்றைய உலகத்தில் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட திருப்தியுடன் இருப்பது கிடையாது. எப்பொழுதும் எதையாவது அடைய வேண்டும் என்கிற ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது. இது வேண்டும் அது வேண்டும் என்கிற எண்ணத்துடன் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆசைகளை அடைவதற்கு அநேக விதமான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை என்றால் எதையாவது அடைவதற்கு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் சற்றே நிதானித்து தன்னிடம் இருப்பவை என்னென்ன என்று பாருங்கள். தன்னிடம் இருக்கின்ற இந்த உடல், உறவுகள், குணங்கள், திறமைகள், சக்திகள், செல்வம் போன்ற பல பொக்கிஷங்களை நினைத்து பாருங்கள். அப்போது திருப்தியும் சந்தோஷமும் நமக்குள் நிறையும். இவை இரண்டும் இருந்தால் நாம் விரும்பும் மற்ற அனைத்தும் நம்மிடம் வந்து சேரும். எதையும் தேடி அலைய வேண்டியது கிடையாது. திருப்தியாக இருப்பவர்களிடம் செல்வம் குறைவாக இருந்தாலும் அதற்காக அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், மனநிறைவுடன் இருப்பார்கள். திருப்தியுடன் இருப்பவர்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏமாற்றமடைவதும் இல்லை. அவர்கள் தங்களது உறவுகளை சரியாக நிர்வகிக்கும் முறையை அறிந்திருப்பார்கள். அதனால் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். திருப்தியாக இருப்பவர்தான் பிறருக்கு அவரது வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கான வழிகாட்டியாக இருக்கிறார். எனவே திருப்தியாக இருப்பதற்கு உள்நோக்கு முகத்தில் இருந்து தன்னை பாருங்கள். கீழ்க்கண்ட எண்ணங்களை தனக்குள்ளே தினமும் பலமுறை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். நான் ஒரு அழிவற்ற ஆற்றல். நான் அமைதி, அன்பு, ஞானம், சக்தி, ஆனந்தம் போன்ற அனைத்து பண்புகளிலும் நிறைந்திருக்கின்றேன். இந்த அனைத்து பண்புகளிலும் கடலாக இருப்பவர் பரம தந்தை இறைவன். அவரிடம் நான் புத்தியின் மூலம் தொடர்பு வைக்கின்றேன். இந்த குணங்கள் அவரிடமிருந்து எனக்குள்ளே நிறைந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை நான் என்னை சுற்றிலும் பரப்பிக்கொண்டு இருக்கிறேன். ஓம் சாந்தி.